ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கிறப்ப தான் நமக்கு வயசாயிருச்சு அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. எனக்கு என்னன்னா ஒரு 6 மாசமா ஏதாச்சும் கீழ பொருள் விழுந்துச்சு, அத எடுக்கணுன்ட்டு கீழ குனிஞ்சு எடுத்து நிமிர்றப்போ, ஒரு மாரி கண்ணெல்லாம் மயன்ட்டு பயங்கரமா தல சுத்தும். எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்குது. சரி செக் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்ட்டா நேத்து என் ஃப்ரெண்ட் கால் பண்ணி சொல்றா, டோர் ஓப்பன் பண்ணி வெளியில போறப்போ ஒரு மாதிரி தல சுத்துச்சு. செவுருலாம் பக்கமா இருக்குது, பக்கமா இருக்கிற மாரி இருக்குதுன்ட்டு புடிச்சா அது தூரமா இருந்துச்சு. கீழ விழுந்து எனக்கு முட்டிருச்சு. அ தலையில எல்லாம் ஒரு மாரி ரத்தம் கட்டிக்கும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஹெவியா அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி பிபிலாம் செக் பண்ணிக்கிடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அப்படின்ட்டு இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணா 90ஸ் கிட்ஸ் முக்காவாசி பேர்த்துக்கு இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு. நம்ம உடம்ப நம்ம ரொம்ப கேர் பண்ணிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. காலேஜ் படிக்கிறப்ப எல்லாம் ஃபுல் டே சாப்பிடலைனாலும் பசிக்காது, எனர்ஜியா இருக்கிற மாரி இருக்கும். இப்ப காலையில 8:30க்கு சாப்பிட வேண்டிய சாப்பாட்ட ஒரு 10:30, 11 மணிக்கு சாப்பிட்டுக்கலான்ட்டு பார்த்தா, அதுக்குள்ள கண்ணு கருகும்னு கட்டுது, மயக்கம் வர மாரி இருக்குது, ஒரு மாதிரி தலைவலி வருது. அதனால நம்ம உடம்ப நம்ம ரொம்ப பார்த்துக்கணும். சாப்பாட்ட ஸ்கிப் பண்ணக்கூடாது. முக்கியமா ரொம்ப ஹெல்தியானது சாப்பிடணும் அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சு வச்சுட்டுருக்கேன். அதுக்கு ட்ரையும் பண்ணிட்டுருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த மாரி சிம்ப்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வேற வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.